நேயர்கள் கேட்க இருப்பது புதிய இந்தியாவின் வேளாண்மை வளர்ச்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 11 ஆண்டுகளில் வேளாண் வளர்ச்சியுடன் இணைந்த விவசாயிகளின் நலன் மேம்பாடு குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. இதில் புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்க தலைவர் திரு ஆர் வேணுகோபால் வழங்கும் உரை கேட்கலாம். இந்திய பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் வேளாண் துறையை வலுப்படுத்துவதற்கும் கோடிக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 11 ஆண்டுகளில் சிறப்பான மற்றும் புதுமையான திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பது, சாகுபடி செலவுகளை குறைப்பது, விதைப்பது முதல் சந்தைப்படுத்துதல் வரை நவீன வசதிகளை வழங்குவது போன்றவற்றை அடிப்படையாக கொண்டதாக இந்த திட்டங்கள் உள்ளன. கடந்த 11 ஆண்டுகளில் வேளாண்மை மற்றும் விவசாயிகளின் நலனுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. மேலும் இந்திய விவசாயமானது பாரம்பரிய முறைகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் இரண்டையும் உள்ளடக்கியதாகவும் வலிமை மிக்கதாகவும் மாற்றுவதற்கான பாதையில் தற்போது பயணிக்கிறது. நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் விவசாயிகளின் கண்ணியம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுகிறது. அந்த வகையில் கடந்த 11 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்திட்டங்கள் குறித்து உரை வழங்குகிறார் புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கத்தின் தலைவர் திரு ஆர் வேணுகோபால். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 2014 பதவியேற்ற பிறகு 2015-16 நிதியாண்டில் PM கிசான் திட்டத்தை அறிவித்து விவசாயிகளுடைய உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் மக்களிடையே பரவலாக்க செய்யப்பட்டது. அது குறிப்பாக வேளாண்மை துறை, வேளாண் அறிவியல் நிலையம் மூலமாக செய்யப்பட்டது. குறிப்பா சொல்ல போனாக்கா ஆரம்பத்தில் ஒரு 15-20% தான் இருந்தது. ஆனால் நாளடைவில் அந்த 15, 16, 17 கிட்டத்தட்ட முழுமையாக எல்லாருமே விவசாயம் செய்கின்ற விவசாயிகள் அனைவருமே PM கிசான் திட்டத்தை பயன்படுத்தி அவர்களுடைய உற்பத்தியை அதிகரித்தார்கள். இது மிக சிறப்பாக அமைந்த காரணத்தினால் அடுத்த 2017-18 கிசான் கடன் அட்டை KCC லோன் அட்டை ஒன்று கொடுத்தாங்க. அதன் மூலமாக ஒவ்வொரு கூட்டுறவு கிராம கூட்டுறவு வங்கியிலும் அந்த KCC மூலம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர்கள் சாகுபடி செய்கின்ற பரப்பளவுக்கு ஏற்றவாறு செய்கின்ற பயிருக்கு ஏற்றவாறு கடன் தொகை ஒதுக்கீடு செய்து அட்டையில் குச்சி ஊற்றுருவாங்க. அதன் பிறகு சாகுபடி செய்யும் போது அவர்களுக்கு தேவையான உரப்பகுதி, பூச்சிக்கொல்லி பகுதி இவைகளை தேவைப்படும் போது எடுத்துக்கினாக்கா எடுக்கும் போது தான் வட்டி, மற்ற நேரத்தில் வட்டி கிடையாது. அதனால பணம் ஒதுக்கீடு செய்தாலும் இப்போ நீங்கள் எப்போ அந்த பணத்தை பயன்படுத்துறீங்களோ சொசைட்டிலேருந்து அதுலேருந்து தான் வட்டி. அவ்வாறு செய்யும்போது விவசாயிகள் தடையின்றி விவசாயம் பணிகள், உற்பத்தி அதிகரிப்பு இவை தானாக உருவாகிவிட்டது. அதற்கு அடுத்தது விவசாய கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டுன்னு போட்டு KCC அட்டை ஒன்று கொடுத்து அதை செயல்படுத்தினாங்க. அவ்வாறு செயல்படுத்தும் போது விவசாயிகள் கையில் பணம் இல்லாட்டாலும் விவசாய பணிகள் தொய்வடையக்கூடாது என்பதற்காக அவர்கள் தேவையான இடுபொருட்களை அந்த அட்டையை காட்டி உரங்கள், பூச்சி மருந்துகள் ஆகியவற்றை வாங்கிக் கொள்வதோடு இடைநிகழ்ச்சி செலவுகளுக்கு அந்த கூட்டுறவு வங்கியிலே பணத்தை பெற்று அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த பயிர் அறுவடையான 90 நாளைக்கு மீண்டும் வங்கிக்கு வட்டியுடன் குறைந்த வட்டி, அந்த வட்டியில அது தேர்த்து செலுத்துறது அந்த கிசான் கடன் அட்டையினுடைய திட்டம். அதன் பிறகு மண்வள பாதுகாப்பு, சாகுபடி செய்கின்ற நிலத்தில் மண் வள மேம்பாடு பெற்றால் இடுபொருட்களுடைய தேவை குறையும் என்பதற்காக மண்வள அட்டை பயன்படுத்தப்பட்டது. அதன் பிறகு நீர் ஆதாரங்கள் செம்மையாக்கப்பட வேண்டும்ன்றதுனால பெரிய பெரிய ஏரி, குளம், நீர் ஆதாரங்களை செம்மைப்படுத்துவதற்கு ஆழப்படுத்துதல் மற்றும் வரத்து கால்வாய், பாசன கால்வாய்கள் மேலும் சிறப்புற அமைய இந்த திட்டங்கள் மிக சிறப்பாக அமைஞ்சது. அதே சமயத்தில் இந்த மண்வள பாதுகாப்பு மூலமாக விவசாயிகள் அந்த மண்வள மேம்பாடு செய்வதன் காரணமாக நுண்ணுயிர் பெருக்கம், நுண்சத்து பெருக்கம் ஏற்பட்டு பயன்படுத்துகின்ற உரப்பகுதி, நுண்ணூட்ட சத்துக்களுடைய அளவு குறைந்து உற்பத்தி எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு அருமையாக மண்வள அட்டை மிக பயனுள்ளதாக அமைந்தது. அதன் பிறகு விவசாயிகளுக்கான உதவித்தொகை 2017-18 முதல் ஆண்டுக்கு 6000
நான் 2000 கொடுக்கும்போது அந்த தொகையானது விவசாய மேம்பாட்டுக்கு மிக உதவிகரமாக இருந்தது. இது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். அதே சமயத்தில் கோஸ்டல் விகாஸ் யோஜனா, அதாவது மாண்புமிகு பாரத பிரதமருடைய நீர் மேலாண்மை திட்டம், அந்த நீர் மேலாண்மை திட்டத்தில் தெளிப்பு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் இவைகளை, அதாவது நிலத்தடி நீரை குறைவாக பயன்படுத்துவதற்கு ஏற்றவாறு பயிர்களுக்கு தேவைக்கு அதிகமாக தண்ணியை செலவு பண்ணக்கூடாது. இந்த சொட்டு நீர் பாசனமும் தெளிப்பு நீர் பாசனம் வந்து அமைந்தது. இதனால் அந்த விவசாயிகள் ஒவ்வொருவரும் வேளாண் பணிகள் செய்வதற்கு மிகவும் சுலபமாக அமைந்ததனால் விவசாயிகளுடைய உற்பத்தி குறையவில்லை. அதனால் உற்பத்தி அதிகரித்து மக்களிடையே நல்ல வருவாய் கிடைக்க செய்யப்பட்டது. அதற்கடுத்தது பிஎம் கிருஷி சின்சாயி யோஜனா, அதாவது பருவத்திற்கேற்ற பயிரின் நிலைமைக்கேற்ப அந்த நீரை சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் போன்றவற்றை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்காக, அதாவது நெல்லுக்கு காய்ச்சலும் பாய்ச்சலுமா 3 நாள் 4 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாசனா போதும். ஏன்னாக்கா நாற்று விடும்போது ஒரு 15 நாள், அறுவடை செய்யும் போது ஒரு 40 நாள், ஆக மொத்தம் 55 நாள் ஒரு பயிருக்கு தேவையில்லை, நீரே தேவையில்லை. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் தேவைக்கேற்ப இந்த இதில் என்ன பண்ணாங்கனாக்கா, ஒரு ஆறாங்கல பைப்பில் ஒரு 4 அடி நீட்டுக்கு கொடுத்து அதில் அடியில் துளையை போட்டு ஒரு வயலில் சொருவிட வேண்டியது. சொருவிட்டோம்னாக்கா அந்த நிலத்தினுடைய அடி மண்ணில் எவ்வளோ ஈரம் இருக்குதுன்றது அந்த பைப்பு உள்ள இருக்கக்கூடிய தண்ணியில் தெரியும். அது ஒரு இது பயனுள்ளதாக அமைஞ்சது. தேவைக்கு அதிகமாக நீர் பாசக்கூடாதுன்றது அதன் மூலம் மக்களை உணர்ந்தார்கள். சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசனம் புஞ்சை சாகுபடியில் மற்ற பயிர்களுக்கு தேவைக்கேற்ப பாசனங்கள் பயன்படுத்தியது. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம். இதனால் உற்பத்தியும் காலக்கிராமத்தில் கிடைக்க பெற்று நல்ல வளமான உற்பத்தியை குறையல. அதே மாதிரி பிஎம் தன் தன்னிய கிருஷி யோஜனா, அதாவது நேச்சுரல் ஃபார்மிங் என்ற ஒரு தற்சார்பு வேளாண்மை விவசாயிகள் கடைபிடித்து இந்த திட்டத்தை ஒவ்வொரு வேளாண் துறையினுடைய அலுவலகம் உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த வில்லேஜில் 3 வில்லேஜ் 5 வில்லேஜ் 2 வில்லேஜுக்கு ஒரு பரப்பளவை பொறுத்து ஒரு முகவர்களை உருவாக்கி அவர்கள் மூலம் விவசாயிகளை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால விவசாயிகள் இந்த நடப்பு சம்பா பருவத்திலிருந்து விளைவிக்கின்ற விளைபொருட்கள் முழுவதும் அரசை கொள்முதல் செய்து அங்கன்வாடி, ஸ்கூலு, கல்லூரி, மருத்துவமனை, அதுக்கு மேல பொது விநியோக திட்டத்தை பயன்படுத்துறதுக்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. இதனால் அந்த கொள்முதல் செய்யப்படும் போது விளைபொருட்களுக்கு ஈனாம் இமயம் முதல் குமரி வரை ஒரு விளைபொருளுக்கு ஒரே விலை வழங்கப்படுவதால் இடைத்தரகர்களின்றி நேரடி கொள்முதல் செய்யப்படுவதால் அதிக லாபம் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டு வருகிறது. ஆகவே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய பணிக்காலத்தில் 2014-15 முதல் இன்றைய தினம் 25-26 வரை எடுக்கின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கு ஒதுக்கீடுகள் செய்கின்ற பணத்தை முறையாக அந்தந்த மாநில கவர்னர், தலைமைச் செயலாளர் மற்றும் வேளாண் துறை உயர் அலுவலர் செயலாளர் ஆகியோரை பயன்படுத்தி கொண்டு இந்த திட்டம் உற்பத்தியாளர்களை, விவசாயிகளை ஊக்குவித்து உற்பத்தி குறையா வண்ணம் இருக்கின்றது. தற்சமயம் வேளாண்மை செலவில்லா வேளாண்மை என்ற நேச்சுரல் ஃபார்மிங் என்றதுல விவசாயிகள் மண்ணை அதிகமாக வளப்படுத்திய நிலையில் இடுபொருட்கள் தேவை குறைகிறது. அதே சமயத்தில் அதனுடைய விளைபொருட்களுடைய மகசூலும் குறைவதில்லை. ஒரு நாட்டுக்கு தேவை வேளாண்மையும் தோளாண்மையும் அப்படின்றதுதான் முக்கியம். அதாவது வேளாண்மை மூலம் உற்பத்தி அதிகரிக்கப்படும், தோளாண்மை மூலம் நம் நாட்டை பாதுகாத்துக் கொள்ள இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இவைகளை தன்னுடைய கருத்தில் கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஆண்டுதோறும் விவசாயத்தையும் போர் தளவாடங்கள் உற்பத்தி செய்வதற்கும் தேவையான கவனத்தை செலுத்துவதனால நாடும் உற்பத்தி அதிகரித்து இருக்கிறது. மக்களும் பட்டினி இல்லாம இருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய ஒரே இலக்கு 2047 100வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது உலக நாடுகளுக்கு இந்தியா தான் வழங்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் செயல்படுவது இவரால் மட்டுமே முடியும் என்பது புலனாகிறது. ஆக மொத்தத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 2014 முதல் 2025 வரை 11 ஆண்டுகளில் PM கிசான் திட்டம் தொடங்கி கிசான் கடன் அட்டை மூலம் மண்வள பாதுகாப்பை உறுதி செய்து
விவசாயிகளுக்கான உதவித்தொகை 4 மாதங்களுக்கு 2000 வீதம் கொடுத்து PM கௌசல்ய விகாஸ் யோஜனா மூலம் அவர்களுக்கு தேவையான உற்பத்தியை மதிப்பு கூட்டி மக்களுக்கு நுகர்வோருக்கு வழங்குவதன் மூலம் இந்த PM கிசான் சின்ராயி யோஜனா மூலம் நிலத்தடி நீரை குறைவாக பயன்படுத்தி அதிக அளவில் உற்பத்தியை அதிகரித்து மக்களுக்கு நஞ்சில்லா உணவு கிடைப்பதற்கான வழிவகை செய்யும் போது உலக அளவில் நமது இந்தியாவினுடைய பெருமை சிறக்க வேண்டும் என்பதற்காக தற்போது நேச்சுரல் ஃபார்மிங் செலவில்லா தற்சார்பு விவசாயத்தை அறிமுகப்படுத்தி மக்களிடையே மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு நல்லாட்சியை கொடுத்து வருவது விவசாயிகளான எல்லோருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கடந்த 11 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்திட்டங்கள் குறித்து உரையாற்றிய திரு வேணுகோபால் புதுச்சேரியில் இயற்கை விவசாயத்தின் வளர்ச்சி குறித்து கூறுகையில், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் குறைஞ்சபட்சம் 10 பேர் 15 பேர் இயற்கை விவசாயம் மிக தீவிரமாக செய்து வருகின்றார்கள். 2014 ஆரம்பித்த எங்களுடைய சங்கமானது முறைப்படி மத்திய அரசினுடைய அறிவுறுத்தலின்படி மாநில அரசினுடைய அறிவுறுத்தலின்படி விவசாயிகளை அழைத்து அவர்களுக்கு ஒவ்வொரு இயற்கை விவசாயிகளுடைய தொழில்நுட்பங்களை கற்பித்து தேவையான இடுபொருட்கள் பயன்பாட்டினை எவ்வாறு தயாரிப்பது, எவ்வாறு பயன்படுத்துவது, எந்தெந்த நேரத்தில் பயன்படுத்துவது என்பதை விரிவாக விளக்கமாக கூறி அவர்களை செயல்படுத்த வைத்தோம். நாளடைவில் எல்லா கிராமங்களிலும் எங்களுடைய நிர்வாகிகள் பயணித்து இயற்கை விவசாயிகளை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப செய்திகளை செய்ய வைத்து அவர்களை ஊக்கப்படுத்தியதன் விளைவாக இன்றைய நிலையில் கிட்டத்தட்ட ஒரு கிராமத்திற்கு ஒரு விவசாயி 2 விவசாயி என்ற இடத்தில் 1 ஏக்கர் 2 ஏக்கர் என்று சாகுபடி செய்த நிலையில் இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட 1200 ஏக்கர்லேருந்து 1500 ஏக்கர் அளவுக்கு இயற்கை விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த இயற்கை விவசாயம் செய்யும் போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 2014 தனது ஆட்சியை ஆரம்பிக்கும் போது முதல் நிதிநிலை அறிக்கையில் இயற்கை விவசாயம் ஊக்கப்படுத்தப்படும் அனௌன்ஸ் பண்ணாங்க. இரண்டாவது 2015-16 நிதிநிலை அறிக்கையில் இயற்கை விவசாயம் அதிகரிக்கும் போது அந்த விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகள், இடுபொருட்கள் தயாரிப்பு மற்றும் அதற்கான இடுபொருட்கள் ஒவ்வொரு வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாகவும் வேளாண் துறை மூலமாகவும் வழங்கினார்கள். இதன் பிறகு அந்த விவசாயிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஒரு சில விவசாயிகளால் அந்த இடுபொருட்கள் தயாரிப்பில் முழு கவனம் செலுத்தப்பட முடியவில்லை. அதற்காக வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் வேளாண் துறை மூலம் குறிப்பிட்ட முன்னோடி இயற்கை விவசாயிகளை கொண்டு இடுபொருட்கள் தயாரிக்க செய்து அவர்களுக்கு அதற்கான ஊக்கத்தொகை கொடுத்து அதன் மூலமாகத்தான் கெட்டில் வழங்கி மண்புழு உரம் தயாரித்தல், பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் போன்ற திரவ உரங்கள், மீன் அமிலம், பூச்சி விரட்டி மற்றும் ஈயம் போன்றவை தயாரிப்பதற்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டது. இவை அனைத்தும் 2014-15 நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தவாறு செயல்படுத்தப்பட்டது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் விவசாயிகளுடைய வருவாய் இரட்டிப்பாக்கப்படும் 2018 அனௌன்ஸ் பண்ணார். அவ்வாறு அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த விளைபொருளுக்கான விலை நிர்ணயம் நாங்களே செஞ்சுக்கலான்றத ஒரு அறிவுறுத்தலை ஒரு ஆலோசனை கேட்கும்போது வித்துங்கன்னாங்க. நுகர்வோருடைய மனம் கோணாமல் நடத்துங்கன்னு மாண்புமிகு பாரத பிரதமரும் மத்திய அமைச்சர் அவர்களும் கூறியதன் பேரில் நாங்கள் அதேமாரி கொண்டு வந்தோம். கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் வந்த பிறகுதான் நுகர்வோருக்கு சிறுதானியங்கள், பாரம்பரிய நெல், அரிசி வகைகள் இவைகள் மீது புரிதல் ஏற்பட்டு காய்கறிகள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் அனைத்திலும் புரிதல் ஏற்பட்டு அவர்கள் வாங்க ஆரம்பித்தார்கள். விவசாயி தன்னிடம் உள்ள பொருட்களை கொண்டு செய்யப்படுகின்ற இடுபொருட்களை வெளியே போய் அந்த பொருளை வாங்கக்கூடாது. அவனே உற்பத்தி பண்ணி அவனே பயன்படுத்தி அவனே இது பண்ணும்போது செலவு குறைவு. இதில் உதாரணம் சொல்ல போனாக்கா ரசாயன விவசாயத்தில் ஒட்டுமொத்த 1 ஏக்கர் செலவு 30-40,000 போது இருபொருளுக்கு மட்டும் 10,000-20,000 செலவாகும். ஆனால் இந்த இயற்கை விவசாயத்தில் வரும்போது 10ல் 1 பங்கு என்னும்போது 1000 ரூபாய் செலவு. அவங்ககிட்ட இருக்கிற நாட்டு மாட்டினுடைய சாணம், கோமியம் மற்றும் இதர பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்யக்கூடிய இடுபொருட்களை பயன்படுத்தும் போது செலவு மிக மிக குறைவு. பசி இல்லாத
நஞ்சு இல்லாத நல்ல உணவு கிடைக்க வேண்டும், அதே சமயத்தில் உற்பத்தி குறையக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் செயல்பட்டு வந்ததன் காரணமாக விவசாயத்துக்கான முழு ஒத்துழைப்பு, விவசாயிகளும் ஒத்துழைக்க வேண்டும், அரசும் அவர்களுக்கு உதவிட வேண்டும் என்று பலவித திட்டங்களை கொண்டு வந்ததன் காரணமாக விவசாயம் மிகவும் உற்பத்தியை தன்னிறைவு பெற்றுள்ளது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஊரக வளர்ச்சி திட்டம். மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. அதில் 100 நாள் வேலை. இதில் 50 வயதுக்கு குறைவான மகளிர், ஆண்கள் இவர்களை வேளாண் பணிகளுக்கு உட்படுத்தி கவர்மெண்ட் கொடுக்கறத பணத்தையும் வாங்கிட்டோம். அதே சமயத்தில் விவசாயிகள் அந்த பணிக்கு ஏற்றவாறு எவ்வளவு கூலி நிர்ணயமோ அதில் 10-20% வேலை செய்ய வரவங்களுக்கு ஒரு 30 பேர் வராங்கனாக்கா வெளியில் 500 ரூபா கூலினாக்கா நாங்கள் ஒரு 20% ஒரு 100 ரூபா நாங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னாக்கா அன்னைக்கு வேலை செய்யறவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் வேளாண் பணிகள் தடையின்றி நடக்கும். வேளாண் பணிகள் தடையின்றி நடக்கும் போது உற்பத்தி செலவு குறையும், மகசூல் அதிகரிக்கும் போது செலவு குறைக்கும் போது வருவாய் இரட்டிப்பாவதற்கு மிக மிக பயனுள்ளதாக அமையும் என்று என்னுடைய கருத்து. நேயர்கள் இதுவரை கேட்டது புதிய இந்தியாவின் வேளாண்மை வளர்ச்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கடந்த 11 ஆண்டுகளில் வேளாண் வளர்ச்சியுடன் இணைந்த விவசாயிகளின் நலன் மேம்பாடு குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. இதில் புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்க தலைவர் திரு ஆர் வேணுகோபால் வழங்கிய உரை கேட்டீர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ்நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.